ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வவ்வா மீனை ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா மீனை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், குழம்புத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மீன் தோசைக்கல்ல ஒட்டாது, அப்படியே நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வரும். அதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மீனை ஒன்று ஒன்றா எடுத்து அதை மிக்ஸ் பண்ண அந்த சாந்தில் எல்லாத்தையும் தடவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஊற வச்சுட்டா உப்புலாம் நல்லா உள்ளே போய் நல்லா மசாலாவும் நல்லா ஊறி இருக்கும் மீனில். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக நம்ம அப்படியே தோசைக்கல்லே மேலே எல்லாத்தையும் அப்படியே அடுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மீன் கொஞ்சம் வந்துச்சா நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மீனாக நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மீன் நம்ம போட்டிருக்கோம். மசாலா சாந்தில் நல்லா மீனில் நல்லா சாந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கிறது அளவுக்கு அதை தடை விட்டுடலாம். தடை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கும்போது பாருங்கள், ஒரு மீன் கூட ஒரு மீனை அடியில் பிடிக்காது. தோசைக்கல்ல மீன் பிடிக்கும்ல, அந்த மாதிரி பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே அந்த மசாலா அந்த மீனுக்குள்ளே இருக்கும், பிரிஞ்சு போகாது. இப்போ நம்ம அதை அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போடலைன்னா மசாலா பிரிஞ்சு போகும், தோசைக்கல்லே ஒட்டிக்கும். இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணதால் என்ன ஆகும்னா ஒவ்வொரு மீனும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தோசைக்கல்லையும் மீன் ஒட்டாது. அப்படியே நம்ம அழகாக எடுத்து வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.